ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். 1962 பீம்சிங் இயக்கத்தில் ரங்காராவ், கண்ணாம்பா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், தேவிகா, ஜெமினி கணேசன், சாவித்ரி, சந்திரகாந்தா, சந்திரபாபு, சுகுமாரி, இன்னும் பல அற்புதமான நடிகர்கள்லாம் நடித்த பந்தபாசம் திரைப்படம் ஒரு அருமையான குடும்ப சித்திரம். வலம்புரி சோமநாதன் அவர்களின் கதையில் சாந்தி ஃபிலிம்ஸ் நிறுவனத்தின் சார்பில் பெரியண்ணா அவர்கள் இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருந்தார். மெல்லிசை மன்னர்களான விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைச்சிருந்தாங்க. ஒரு புறம் சீனப்பூர், இன்னொரு புறம் தீபாவளி. 1962 மோதிய 3 திரைப்படங்கள். 1962 தீபாவளி அவ்வளவு மகிழ்வான தீபாவளியாக இல்லை. பதட்டமான அந்த சூழ்நிலையிலும் சில திரைப்படங்கள் மட்டும் வெளியாகின. 1962 இந்தியா சீனா போர் நடந்து கொண்டிருந்த சமயம் அது. எல்லையில் துப்பாக்கிகளும் குண்டுகள் வெடித்து கொண்டிருக்க அதே ஆண்டு அக்டோபர் 28 தீபாவளி கொண்டாட தயாராகி கொண்டிருந்தாங்க பல பகுதிகளில். விடிந்தால் தீபாவளி. அன்றும் திரைமோகம் குறைவில்லாத காலகட்டம் தான் அது. எம்ஜிஆர், சிவாஜி உள்ளிட்ட பிரபலங்கள் நடித்த முக்கிய திரைப்படங்கள் மட்டும் வெளியாகின. பரபரப்பான காலகட்டத்தில் வெளியான அந்த திரைப்படங்கள் மக்கள் மத்தியில் அச்சத்தை தவிர்த்து ஒரு விதமான மகிழ்வை ஏற்படுத்தியது அப்படின்னே சொல்லலாம். இந்த பந்தபாசம் திரைப்படத்தில் ஜே.பி. சந்திரபாபு அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். அவருடைய கதாபாத்திரம் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்க் ஹியூமர் செய்யும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய கதாபாத்திரம் வில்லத்தனம் செய்வது படத்துக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும். வலம்புரி சோமநாதன் எழுதிய கதைக்கு திரைக்கதை அமைச்சிருப்பார் பீம்சிங் அவர்கள். தொழிலதிபராக வரும் எஸ்.வி. ரங்காராவ் வங்கி திவாலானதுனால அவரது சொத்துக்கள் அனைத்தையும் இழந்து பக்கவாத பாதிப்புக்கு உள்ளாகிறாரு. குடும்பத்தின் கடனை அடைக்கும் பொறுப்பை சிவாஜி கணேசனும் ஜெமினி கணேசனும் ஏற்றுக்கிறாங்க. ஜெமினி கணேசன் மீது திருட்டு பழி விழுந்துவிட அதிலிருந்து சிவாஜி கணேசன் அவரை மீட்பதும் குடும்ப கடனை அடைப்பதும் தான் படத்தின் சுவாரஸ்யமான கதை. படம் முழுவதும் சிவாஜி, ஜெமினி மற்றும் அவர்களை சார்ந்தோர் சுற்றியே திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கும். குறைவான கதாபாத்திரங்களில் படத்தில் கதையை எவ்வித திருப்பமும் இல்லாமல் நேர்கோட்டில் பயணிக்க வச்சு கதாபாத்திரங்கள் வழியே உணர்ச்சி போராட்டங்களை வெளிப்படுத்தி ரசிக்க வச்சிருப்பாரு இயக்குனர் பீம்சிங் அவர்கள். பந்தபாசம் திரைப்படத்தில் நடிகர் ஜே.பி. சந்திரபாபு மற்றும் நடிகை சுகுமாரி இருவரும் நடித்த அற்புதமான காமெடி பாடல் தான் எப்போ வச்சுக்கலாம் எப்படி வச்சுக்கலாம் என்று தொடங்கும் பாடல். இந்த நகைச்சுவை மிக்க பாடல் வரிகளை எழுதியவர் கவிஞர் மாயவநாதன் அவர்கள்தான். பாடலை ஜே.பி. சந்திரபாபு அவர்களே பாடி நடிச்சிருக்காரு. மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பில் இந்த பந்தபாசம் திரைப்படத்தில் இடம் பிடித்த வெற்றி பாடலான பந்தல் இருந்தால் கொடி படரும் என்ற பாடல் பிரபலமான ஹாலிவுட் நகைச்சுவை நடிகரான சார்லி சாப்ளின் அவர்களே இசையமைத்து எட்டர்னலி என்ற பாடலின் மெட்டை தழுவிதான் உருவானது என்ற செய்தியும் உண்டு. உலக புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகரான சார்லி சாப்ளின் அவர்கள் சிறந்த நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் என்பதையெல்லாம் தாண்டி அவர் ஒரு அற்புதமான இசையமைப்பாளர் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு அபூர்வமான தகவல். அவர் இசையமைத்த எட்டர்னலி என்ற பாடலின் மெட்டை தழுவி உலகம் முழுக்க பல பாடல்கள் உருவாகின. அந்த வகையில் ஹிந்தி இசையமைப்பாளர் சலீல் சௌத்ரி அவர்களும் இந்த பாடலின் மெட்டை தழுவி ஹிந்தி பாடலை உருவாக்கியிருக்காரு. தமிழ் மற்றும் ஹிந்தி திரைப்படங்களில் மட்டும் இல்லாமல் பெங்காலி திரைப்படத்திலும் கூட அந்த மெட்டை பயன்படுத்தியிருக்காங்க. ஆர்.டி. பர்மன் அவர்களும் கூட அவர்கள் இசையமைப்பில் இந்த மெட்டை உபயோகப்படுத்தியிருக்காரு. மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பில் உருவான பந்தபாசம் திரைப்படத்தில் இடம் பிடித்த பல அற்புதமான பாடல்களில் ஒன்று தான் என் கதை தான் உன் கதையும் அப்படின்னு தொடங்கும் பாடல். இந்த பாடலை பி. சுசீலா மற்றும் எஸ். ஜானகி ஆகிய 2 பாடகிகளும் இணைந்து அற்புதமாக பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை எழுதியவர் கவி ராஜகோபால் அவர்கள். பாடல் காட்சியில் நடிகைகள் சாவித்ரி மற்றும் தேவிகா இருவரும் அழகு பதுமைகளாக காட்சி தருவாங்க. 2 கதாநாயகிகளுக்கும் பொருத்தமான குரலாக பி. சுசீலா மற்றும் எஸ். ஜானகி ஆகியோரின் குரல்கள் அமைஞ்சிருக்கும். பி. சுசீலாவும் எஸ். ஜானகியும் இணைந்து பாடிய என் கதைதான் உன் கதையும் என்ற பாடல் குறிப்பிடத்தக்க சோக பாடல் ஆகும். கவிஞர் மாயவநாதன் அவர்கள் இந்த பந்தபாசம் திரைப்படத்திற்காக சில அற்புதமான பாடல்களை எழுதியிருக்காரு. திரைப்படத்தில் இடம் பிடித்த 6 பாடல்களில் 4 பாடல்களை மாயவநாதன் அவர்களே எழுதியிருக்காரு. மீதம் இருக்கும் 2 பாடல்களை கவி ராஜகோபால் அவர்கள் எழுதியிருக்காரு. என்ன காரணத்தினாலோ இந்த பந்தபாசம் திரைப்படத்திற்காக ஒரு பாடலை கூட
கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதலை அப்படிங்கிறது ஆச்சரியமாக தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம நடிகர் திலகம் சாவித்திரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.